வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. ரொம்ப 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 நல்ல ஒரு தகவல், சூப்பரான நியூஸ் என்ன அப்படின்னா, விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். இது இப்போ வந்திருக்கிற நியூஸ். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸ். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக விரைவில். சரியா? ஆனா பார்த்தீங்கன்னா, இதில 2000 வேக்கண்ட் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் நிறைய வேக்கண்ட் இருக்கு. அத பத்தின டீட்டெயில்ஸ் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. இதில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பாருங்க. இங்க இருக்கிறதுல பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டுறாங்க. இதுதான் இங்க இருக்கிற மெசேஜ். ஆகஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி. மத்தியில்னா ஆகஸ்ட் 15, 20க்குள்ள வரக்கூடிய அந்த டேட்டுகள் வந்துட்டு அறிவிப்பை குடுத்து, நவம்பர் மாசம் எக்ஸாம் வர்றதுக்கு நடத்துறதுக்காக டிஆர்பி போர்டு வந்து திட்டமிட்டிருக்குங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. 9வது மாசம், அடுத்து 10, 11ஆம் மாசம், 10வது 11ஆம் மாசம் அக்டோபர், நவம்பர் 11ஆம் மாசம் 2 மாசத்துல எக்ஸாம் வந்துரும். ஆக நமக்கு இப்ப இருந்தே டைம் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாசம் தான் இருக்கு. இந்த 4 மாசத்துக்குள்ள நம்ம இனிமே படிச்சு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ், அதாவது பிஇஓ எக்ஸாம் ஆகட்டும், பட்டதாரி ஆசிரியர்களாகட்டும், அடுத்த டீச்சர்ஸ் எஸ்ஜிடி கிரேட்ல வரக்கூடிய டீச்சர்ஸ்காகட்டும் அது வரட்டும். சரிங்களா? ஆக நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரி நல்ல தகவல் வந்ததில்லை. இப்ப வந்திருக்கிற தகவல் இவ்வளோ சூப்பரான ஒரு நியூஸ் என்னன்னா, கண்டிப்பாக போஸ்டிங் போடுறாங்க. ரைட். இப்ப இங்க என்னன்னா, இதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோவை நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். நம்ம மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோவும் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்ப இதில என்ன செய்ய போறோம்னா, அடுத்ததாக மாவீரர் அலெக்சாண்டர பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மாசிடோனியா மன்னர் 2ஆம் பிலிப்ஸோட பையன் வந்து பாரசீக நாட்டு மன்னன் இல்லைங்களா? ஸோ அந்த 2ஆம் பிலிப்ஸோடைய மகன் தான் வந்து அலெக்சாண்டர். தன்னுடைய 16 வயசுல வந்துட்டு அப்பாவோட பாரசீக படையில சேர்ந்து, அங்க இருக்கக்கூடிய பாரசீகத்தால ஜெயிச்சுட்டு, அடுத்தடுத்து தன்னுடைய என்ன சொல்றது, அ இந்தியாவை ஜெயிக்கணும். தேனும் பாலும் ஓடக்கூடிய ஆறாக ஓடக்கூடிய அந்த இந்தியாவை வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அவர் இந்தியா மேல படையெடுத்துட்டு வந்தார். சரி, இது ஒரு வரலாறு. ரைட். இப்ப இங்க இவரு என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா, இவர்கிட்ட நம்ம எடுத்துக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா, இவரு படையெடுத்துட்டு தன்னுடைய படையை பரிவாரங்களோட போயிட்டு இருப்பாரு. அப்ப இடையில ஒரு ஊருன்னு வரும். அந்த ஊருக்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா, அங்கிருந்து ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய நூல்கண்டு அத வச்சிருப்பாங்க. அந்த நூல்கண்டு எதுக்காக அப்படின்னா, இந்த நூல்கண்டுடைய முடிச்சுகள யார் அவிழ்க்கிறீர்களோ, அவங்க தான் வந்து இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தகவல அவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒரு பெரிய நூல்கண்டு. இவரு அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த குதிரைய விட்டு இறங்கி போயி, அந்த நூல்கண்ட இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. பார்த்து ரொம்ப சிக்கல் அதிகமா இருக்கு. அத எடுக்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 10 வருஷமாவது ஆயிடும் அப்படின்னு அலெக்சாண்டர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. உடனே எடுத்தார் தன்னுடைய வாள. எடுத்து சுக்குநூறா வெட்டி அறுத்து தூக்கி எறிஞ்சுட்டு, "ஏன்டா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இன்னும் மூட நம்பிக்கையோட உட்கார்ந்து திரிஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த நூல்கண்டு அவுத்தா தான் நான் உலகத்த ஜெயிக்க முடியுமா? இப்ப இத நான் வெட்டி போட்டுட்டேன். என்னால ஜெயிக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அடுத்தடுத்த நாடுகள ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தார். இங்க என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு, உங்களால எக்ஸாம் படிக்க முடியாது, பாஸ் பண்ண முடியாது, வயசு ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு 1008 நூல்கண்டுகள், முடிச்சுகள் நமக்கு முன்னாடி எதிர்த்து நின்னாலும் கூட, அத தைரியம், ஒரு வைராக்கியம், போஸ்டிங் வாங்கியே தீர்வுன்ற ஒரு வைராக்கியத்தோட நீங்க போராடி பாருங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஓகே டீச்சர்ஸ், இதுல ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, திரும்ப நான் ஒரு தடவ சொல்லிடுறேன். இந்த நியூஸ் நமக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான நியூஸ். இதுவரைக்கும் இந்த மாரி நியூஸ் நமக்கு வந்தது கிடையாது. ஏதோ அப்படியே ஏதோ குடுப்பாங்க, பார்ப்பாங்க, அதோட சரி. பட் இந்த அளவுக்கு நல்ல என்ன சொல்றது, பாசிட்டிவான ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கல. சரி, இதில என்ன முழுசா குடுத்துருக்காங்கன்றத ஒரு டைம் பார்த்துடலாமா? ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. ஆகஸ்ட் மாதம்னா இப்ப தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ எக்ஸாமோ, அதே மாதிரி அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வாயிலாக நிரப்பப்படுகின்றன. தற்போது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 18,000க்கும் அப்படின்னு 20,000 பக்கம் இருக்கு. ஆனா 40,000, 50,000 வேக்கன்ட் மேல இருக்கு. இதுல 18,000 காலிப்பணியாக உள்ளது. எனினும் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர் வந்து பணியமர்த்தப்பட்டு பணிகள் நடந்துட்டு இருக்குதுங்க. தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இப்போ வந்து 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை இன்னும் 15 நாள் தான் இருக்கு அறிவிப்பு வீரத்துக்கு. போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த
டிஆர்பி திட்டமிட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை, அதாவது பேப்பர் 2ன்னு யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதிக்கலாம், எஸ்ஜிடி எக்ஸாம் டீச்சர்ஸும் எழுதிக்கலாம், எஸ்ஜிடியும் எழுதிக்கலாம். ஸோ அதனுடைய தேர்வு வந்து பொறுத்தவரையில் என்ன சொல்கிறது, சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவு 150 கேள்விகளுக்கும் கட்டாய தமிழ் மொழியில் ஒரு 30 கொஷின், அதில் அட்டன் பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் 40 கொஷின், அதாவது எல்லாத்தையும் சேர்ந்து. ஆனால் அந்த தகுதி தேர்வில் எடுத்த இது வந்து மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, இப்போ போஸ்டிங் தேவையான மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் 2558 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அப்படின்ற ஒரு நியூஸோடு அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்து ரெடி ஆகிக்கும். ஆகஸ்ட் மத்தியில் அப்படின்னு இன்றைக்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி 15-20 வாக்குக்குள்ளே கொடுத்துறாங்க அப்படின்னா நவம்பர் மாதம்ன்றப்போ ஆகஸ்ட் விட்டுருங்க, அப்போ செப்டம்பர் அக்டோபர்னு 2 மாதம் மட்டும் இடையில இருக்குது. அந்த நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வாக்குகள் கொடுத்தாங்கன்னா நமக்கு அதில் ஒரு 10-20 நாள் தான் கிடைக்கும். எப்படி பார்த்துக்கிட்டாலும் ஒரு 80 நாள், நமக்கு 70 80 நாள் தாங்க கிடைக்குது. அப்போ இப்போ இருந்து நம்ம யூஜிடிஆர்பிக்கு எஸ்ஜிடிக்கு படிக்க ஆரம்பிச்சு பியூஓ எக்ஸாம் கன்ஃபார்மாக வருது. ஸோ இது வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த முறை போஸ்டிங் போட்டு அடுத்தடுத்து, ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இல்லாமல் நிறைய ஸ்கூலில் பாருங்கள் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் போஸ்டிங் போட்டு அவனுக்கு எத்தனை நாளைக்கு தான் தற்காலிகமாக போடுறவங்களுக்கு கூட இன்னும் சம்பளம் போடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையால் நிறைய பேர் போகவும் இல்லை சரிங்களா. இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் போக இப்போ கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட்டாக டீச்சர் போஸ்டிங் போடுறாங்கிறது கன்ஃபார்மாக இந்த மூலம் தெரிஞ்சிருச்சு. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.